நண்பர்களே வணக்கம். ஒன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஃபேன்சி ஜிம், காஸ்ட்லியான மிஷின்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்துல நம்ம ஆளுங்க எப்படி பாடி ஏத்திருப்பாங்க? அந்த காலத்து வீரர்கள், ஏன் நாம படத்துல பாக்குற கிரேக்க கடவுள்கள் மாதிரி ஒரு உடற்கட்டு, அதுக்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியம் இன்னைக்கும் பவர் குறையாம நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. உங்கள பல பேர் டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஏன் பாடியும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கச்சிதமா ஃபிட்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஜிம்முக்கு கட்டுற ஆயிரக்கணக்கான ஃபீஸ், அங்க போயிட்டு வரத்துக்கு ஆகிற டைம், அப்புறம் நூத்துக்கணக்கான எக்ஸசைஸ், எதை பண்றது எதை விடுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதெல்லாம் யோசிச்சே மறுபடியும் நாம பழையபடி ஆயிடுவோம். அதனால முதல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். அட்ராக்டிவான பாடி அப்படின்னா என்ன? அதுக்கு அர்த்தம் ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரி ஆகணும்ல இல்ல. அதுக்கு அர்த்தம் ஒரு பேலன்ஸ்டான நேச்சுரல் லுக்கிங் பிசிக். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அகலமான ஷோல்டர்ஸ், இது நீங்க டிஷர்ட் போடும்போது ஒரு தனி லுக்க கொடுக்கும். சின்ன இடுப்பு, இது ஒரு கச்சிதமான வி ஷேப் லுக்க கொடுக்கும். டீசென்டான கை மசில்ஸ், லேசா தெரிகிற ஆப்ஸ். அடிப்படையா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு உடல். நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் தைரியமா கான்ஃபிடென்ட்டா இருக்க வைக்கிற ஒரு பாடி. அடுத்த 10 நிமிஷத்துல இந்த பாடிய வீட்ல இருந்தே உருவாக்குறதுக்கு ஒரு நேரடியான சுலபமான ஸ்டெப் பை ஸ்டெப் ரூட்டீனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல எந்த குழப்பமும் இல்ல. இது ஏதோ ஒரு மேஜிக் வீடியோ இல்ல, இது ஒரு சத்தியம். இந்த வீடியோல சொல்ற விஷயத்த அடுத்த 90 நாளைக்கு நீங்க நேர்மையா ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் கேரண்டி தர்றேன், நீங்க உங்க உடம்ப மட்டும் மாத்த மாட்டீங்க, நீங்க உள்ள இருந்து மாறுவீங்க. உங்க தன்னம்பிக்கை, உங்க எனர்ஜி, உங்களை நீங்களே பார்க்கிற விதம் எல்லாமே மாறும். உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க தயாரா இருந்தா அடுத்த 10 நிமிஷத்துக்கு மத்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா உங்க புதிய வாழ்க்கையோட முதல் நாள் இப்ப ஆரம்பமாகுது. ஜிம் இல்லாம மசில் எப்படி பில்ட் பண்றது? இப்போ உங்க மனசுல வர்ற முதல் கேள்வி இதுவாதான் இருக்கும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஜிம்ல பெரிய வெயிட் தூக்காம மசில் எப்படி பில்ட் ஆகும்? ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிகப்பெரிய தப்பான புரிதலை இதுதான். மசில் பில்ட் பண்ண ஜிம்முக்கு போகணுங்கிறது ஒரு கட்டுக்கதை. உண்மையை சொல்ல போனா, நீங்க ஜிம்ல இருக்கீங்களா இல்ல உங்க பெட்ரூம்ல இருக்கீங்களான்னு உங்க மசிலுக்கு தெரியாது. அதுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு சேலஞ்ச். ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு பக்கெட் தண்ணிய 10 தடவை தூக்குறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது உங்களுக்கு ரொம்ப லேசா ஆகிடும். அப்போ உங்க பாடி ஸ்ட்ராங் ஆகுமா? ஆகாது. ஏன்னா உங்க பாடி அந்த சேலஞ்சுக்கு பழகிடுச்சு. இப்போ உண்மையான வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிள். அந்த பக்கெட்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, அதை இன்னும் வெயிட் ஆக்குங்க. அப்போ உங்க மசிலுக்கு ஒரு புது சேலஞ்ச் கிடைக்கும். நண்பர்களே, இந்த எளிமையான அறிவியலுக்கு பேர் தான் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட். அதாவது மசில்ஸ வளர்க்க அதுக்கு நாம கொடுக்கிற சேலஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதிகப்படுத்தணும். ஜிம்ல ஆளுங்க வெயிட் பிளேட்ஸ அதிகமாக்கி இந்த சேலஞ்ச கூட்டுறாங்க. நாம வீட்டுல எக்ஸசைஸ இன்னும் கஷ்டமாக்கி இந்த சேலஞ்ச கூட்டுவோம். நாம ரெப்படிஷன்ஸ கூட்டுவோம். 10 புஷ்அப் பண்ற இடத்துல 15 புஷ்அப் பண்ணு. நாம எக்ஸசைஸ் ஃபார்மா மாத்துவோம். நார்மல் புஷ்அப்ல இருந்து டைமண்ட் புஷ்அப். நாம ரெஸ்ட் டைமை குறைப்போம். அதனால வெயிட் தூக்கணுங்கிற எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி போடுங்க. என்ன தேவை? உங்க பாடிக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும். அந்த சேலஞ்ச நாம வீட்ல இருந்தே உருவாக்குவோம். அன்பும் உங்க 90 நாள் ஹோம் ஒர்க் அவுட் பிளானுக்கு ஸ்வாகதம். உங்க பாடி பேலன்ஸ்டா வளரணுங்கிறதுக்காக இந்த பிளானை நான் 3 பகுதியா பிரிச்சிருக்கேன். புஷ், புல் மற்றும் லெக்ஸ். இந்த பிளானை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் ரூல் சொல்றேன். ஃபார்ம் கிரேட்டர் than ரெப்ஸ். 10 புஷ்அப்ப தப்பா பண்றதை விட 5 புஷ்அப்ப சரியா பண்றது எவ்வளவு மேல். ஒவ்வொரு அசைவையும் ஃபீல் பண்ணுங்க, மசில ஸ்குவீஸ் பண்ணுங்க. வேகமா பண்றது முக்கியம் இல்ல, சரியா பண்றது தான் முக்கியம். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்க 3 செட் செய்யணும். ஒவ்வொரு செட்லயும் 10ல இருந்து 15 ரெப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியலன்னு உங்க மசில் சொல்ற வரைக்கும். முதல் நாள் புஷ் டே.
புஷ்அப்ஸ் 3 செட் இன்டு 10ல இருந்து 15 ரெப்ஸ். இது ஈஸியா ஆச்சுனா உங்க காலை ஒரு சோஃபா மேலயோ சேர் மேலயோ வச்சு இன்க்ளைன் புஷ்அப் பண்ணுங்க. பைக் புஷ்அப்ஸ் 3 செட் இன்டு 10ல இருந்து 12 ரெப்ஸ். இது ஷோல்டர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான எக்சர்சைஸ். சேர் அல்லது பெட் டிப்ஸ் 3 செட் இன்டு 10ல இருந்து 15 ரெப்ஸ். இது ட்ரைசெப்ஸை டார்கெட் பண்ணும். இது ஈஸியா ஆச்சுனா மடியில ஒரு வெயிட்டான பேக் வச்சுக்கங்க. புதன்கிழமை புல் டே பெட்ஷீட் ரோஸ் 3 செட் இன்டு 10ல இருந்து 15 ரெப்ஸ். இத ஒரு பெட்ஷீட்டை கதவுல மாட்டி இத பண்ணலாம். வீட்ல பேக் மசிலை ட்ரெயின் பண்ண இதுதான் பெஸ்டான வழி. பேக் மசிலை நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க. சூப்பர்மேன் 3 செட் இன்டு 15ல இருந்து 20 ரெப்ஸ். இது லோயர் பேக்குக்கு ரொம்ப முக்கியம். மேல போகும்போது 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை லெக்ஸ் அண்ட் கோர் டே ஸ்குவாட்ஸ் 3 செட் இன்டு 15ல இருந்து 20 ரெப்ஸ். இது ஈஸியாச்சுனா கீழே போகும்போது 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அல்லது தோள்ல ஒரு வெயிட்டான பேக் வச்சுக்கங்க. ஃபார்ம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. லஞ்சஸ் 3 செட் இன்டு 10ல இருந்து 12 ரெப்ஸ். ஒவ்வொரு காலுக்கும். இது பேலன்ஸுக்கும் தொடை மசிலுக்கும் ரொம்ப நல்லது. பிளாங்க் 3 செட் இன்டு 30ல இருந்து 45 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. உங்க முழு கோர் ஸ்ட்ரென்த்துக்கும். கிரன்ச்சஸ் 3 செட் இன்டு 15ல இருந்து 20 ரெப்ஸ். மெதுவா செய்யுங்க. ஆப்ஸ் மசில ஸ்குவீஸ் பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. தி கேம் சேஞ்சர் உங்க டயட். நீங்க உலகத்திலேயே பெஸ்டான ஒர்க் அவுட் பிளானை ஃபாலோ பண்ணாலும் அடுத்து நான் சொல்ல போற விஷயத்தை மிஸ் பண்ணீங்கன்னா 1% கூட ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா உண்மையான ஆட்டமே ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுதான் ரெக்கவரி. நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க மசில்ல சின்ன சின்ன டேமேஜ் நடக்குது. அந்த இடிஞ்சு போன சுவரை திரும்ப கட்டுறதுக்கு உங்க பாடிக்கு சிமெண்ட் வேணும். அந்த சிமெண்ட் தான் புரோட்டீன். அந்த வேலை செய்யற ஆளுங்களுக்கு எனர்ஜி கொடுக்கிறது கார்போஹைட்ரேட்ஸ். இது ரெண்டும் இல்லனா உங்க பாடி என்னைக்கும் வளராது. ஒரு சிம்பிளான டயட் பிளான். உங்களுக்கு எந்த ஃபேன்சியான டயட்டும் தேவையில்லை. 80% வீட்ல சமைச்ச உணவை சாப்பிடுங்க. 20% உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடலாம். மிதமா ஜங்க் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கங்க. உங்க டயட்ல இருக்க வேண்டிய முக்கியமான எரிபொருட்கள்: புரோட்டீன், மசிலுக்கான சிமெண்ட், முட்டை, பனீர், பருப்பு அல்லது கொண்டைக்கடலை, சோயா சங்க்ஸ், பால், தயிர், கார்ப்ஸ், பாடிக்கான பெட்ரோல், சாதம், கோதுமை, ஓட்ஸ், உருளைக்கிழங்கு, பழங்கள், ஹெல்தி ஃபேட்ஸ், பாடிக்கான லூப்ரிகன்ட், பாதாம், வால்நட்ஸ், நெய், வேர்க்கடலை, தண்ணீர். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பயணம் வெறும் மசில் பில்ட் பண்றது மட்டும் இல்ல. இது உங்க தன்னம்பிக்கை, உங்க மன உறுதி, ஒரு மனுஷனா உங்க வளர்ச்சியை பொறுத்தது.